நிறைய பேர் நிறைய தேவையோடு இருக்கவங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல ஆண்டவர் புதிய சகாப்தத்தை சொல்கிறாரு. பிலீவ் 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 கிராஸ். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லேவியாகமத்தில் முக்கியமாக 3 காரியங்கள் சொல்லப்படுது. பலி, பலிபீடம், பலி செலுத்துகிற பிரதான ஆசாரியர். இது பழைய ஏற்பாடு உள்ள லேவியாகமம். புதிய ஏற்பாடில் எபிரேயர் புஸ்தகம் அதுவும் இதைத்தான் சொல்லுது. பலி, பலிபீடம், பிரதான ஆசாரியர். ஆனால் எபிரேய புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த பலி இயேசு கிறிஸ்து, அந்த பலிபீடம் சிலுவை, அந்த பலியிட பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எபிரேயர் 7:14. ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட், அங்க இங்க அசையக்கூடாது. பிரதான ஆசாரியன் லேவி கோத்திரத்தான் வரணும். இயேசு எந்த கோத்திரம்? அதான் சொல்றார். நிழல் லேவி கோத்திரம், நெஜம் எல்லா கோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் நான் நீங்கள் சொல்றேன், நான் ஆசாரியன், நான் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ உபாமத்து வர்றோம், உங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையை தொட போகுது. ஹல்லேலூயா. உபாமம் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராமிசஸ், காவனன்ட்ஸ், சாய்ஸ். தெரிந்து கொள்ளுங்கள். பல முறை உபாமம் 28 வாசிச்சிருப்போம். வாசிக்காதவங்களே இருக்க முடியாது. வாஸ்தவங்கள்லாம் வாஞ்சிப்போம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணுமே. ஏன் ஆசீர்வாதம் வரல? இந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? வாட் ஷுட் ஐ டூ? உபாமம் 28:1. கட்டளையிட்டவையெல்லாம் செய்ய கவனமாயிரு, கவனமா செய்ய. கேர்ஃபுல்லி டூ. ஃபோக்கஸ் எங்க இருக்கு? செய்யறதுல. நாம என்ன இவ்வளவு நேரம் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? விசுவாசம். இப்ப என்ன பார்க்கிறோம்? விசுவாசம். ரோமர் 10:5 மோசே சொன்னா செய், டூ டூ டூ. எப்ப நீதிமானாவ? டூயிங்ல தான் நீதிமானாவ. நீ நீதிமானானா இந்த உபாமம் 28:1-14 வரைக்கும் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் மேல வந்து பழிக்கும். Blessings will overtake you. Doing. ஆனா ஒருத்தனால் செய்ய முடியல, ஒருத்தனால் செய்ய முடியல, அவ்வளோ டஃப். ரோமர் 10:4 செய்ய நீதி எப்படி உண்டாகுது? விசுவாசம். புதிய சகாப்தம் என்ன சொல்லுது? Believe. New way of life, new way of receiving blessings. Believe, believe cross. முடிந்ததே, எல்லாம் நிறைவேற்றி முடிந்ததே. இந்த முடிந்தது சாதாரண பேசுற பாஷையில் பேசலாம். நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேன். ஏசு என்ன சொன்னாரு? சிலுவையில் யோவான் 10:30 சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டேன். ஒரே வார்த்தை சொன்னாரு, முடிந்தது. உபாகமம் 28:3 நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாம நினைக்கலாம், ஒருவேளை எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை வருதே. மதுரையில் இருந்தா பிரச்சனை, மெட்ராஸ் பட்டணத்துக்கு போனால் பிரச்சனை, கோயம்புத்தூர் பட்டணம் போனால் பிரச்சனை. நான் என்ன பண்ணணும் இந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு? பிலீவ் கிராஸ் சொல்யூஷன். அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தார். புதிய சகாப்தம்
நீங்கள் ஒருவேளை அமெரிக்கா பட்டணம் போகலாம், ஒருவேளை இங்கிலாந்து போகலாம். நீங்கள் அங்கனா சரி இங்கனா சரி, எங்கு உங்கள் ஆசீர்வாதம் பின்தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. எல்லாருக்கும் தேவையான ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அதிகமாக தேவைப்படுறது நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்ட்டு. பிள்ளைங்க 30 வயசு பெற்றோருக்கும் பிள்ளைங்க பிரச்சனை, 50 வயசு பிள்ளைங்க பெற்றோருக்கும் பிள்ளைங்க பிரச்சனை, 70 வயசு பெற்றோருக்கும் பிள்ளைங்க பிரச்சனை. ஆனால் வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதைத்தான் இவர் சொல்றாரு இங்க. உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்? என்ன சொல்யூஷன்? சிலுவை விசுவாசி. எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். சத்தமா ஒரு ஆமென். நம்ம என்ன பண்றோம்? நான் என் பிள்ளை சரி பண்றதுக்கு என்னென்னமோ முயற்சி எடுக்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு டூ சம்திங். வேதம் சொல்லுது, முயற்சி எடுக்க வேண்டாம்ப்பா, விசுவாசி. விசுவாசி. உன் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய சகாப்தம். கையில் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இட்ஸ் a new way of living. இந்த ஒரு சத்தியம் புரிஞ்சிச்சுன்னா நம்முடைய கண்ணோட்டம் மாறும். பிரச்சனையில் வேறு விதமாக அணுக தோங்குறோம். நம்ம ஜெபம் மாற தோங்கும். இன்னமும் என் ஆண்டவரோட நான் ஒரு எதிரியோட போராடுற மாதிரி போராடி ஜெபிக்கிறேன். நான் இந்த சத்தியம் புரிச்சு, ஆண்டவரே, எபேசியர் 2:8 சொல்லுது, கிருபையினால எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டீங்கப்பா. நான் செய்ய வேண்டிய ஒரே ஒன்று காரியம் தான், விசுவாசனால் பெற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இது சுத்த ஈவு ஆண்டவரே. இட்ஸ் a gift. ஹலோ, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க இது கிஃப்ட்ன்ட்டு? இது ஒரு ஈவு. சில கையில் தான் பார்க்குறேன். சந்தோஷமா இருங்க. பொதுவாக நம்ம கிராஸ் அப்படின்னா ரொம்ப நம்ம தெரியாமலே அப்படி ஒரு மாதிரி சீரியஸ் ஆகிக்கிறோம். கிராஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங். மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்ம கொண்டாட வேண்டியது சிலுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பை கிரேஸ். நாம் பாவியில இருந்த போது, நாம் அவருக்கு விரோதிகளா இருந்த போது சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். கிரேஸ். நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், விசுவாசம். பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உபாம் அதே வசனம் தொடர் சொல்லுது, உன் உன் நிலத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டும், உன் மிருக ஜீவனுடைய கனிகள் பெருக்கம் பெறும். அதை என்ன சொல்றாரு? பொருளாதார ஆசீர்வாதம். இந்த பொருளாதார ஆசீர்வாதம் யார் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கல. நாடு எல்லாருக்கும் தேவை. ஹல்லேலூயா. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் வேதம் சொல்லுது? முயற்சி, முயற்சி, ஓவர் டைம். தூங்காம கொள்ளாம அங்க ஓடு இங்க ஓடு. சாத்தா தான் சொல்றான், ட்ரை ஹார்ட் மேன். முயற்சி எடு மேன். சும்மா உட்காந்து ஓடு ஓடு ஓடு. வேதம் சொல்லுது விசுவாசி, விசுவாசி, விசுவாசி. மனுஷன், சாதாரண மனுஷன், உங்களை சொல்லலை, சாதாரண மனுஷன் சொல்றேன், உங்களை சொல்லலை. சாதாரண மனுஷன் பண்ணான், இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஹைபிரிட். அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் செஞ்சாலும் செஞ்சிருவேன். அப்புறமேட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் பாக்கி தாங்கன்னு கேட்பேன். வேதம் சொல்லுது பிலீவ், விசுவாசி. ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய தரித்திரத்தை போக்குவதற்காக இயேசு தன்னை தரித்திராக்கினார். ஹல்லேலூயா. சிலுவை வீண் போவதில்லை. Cross will not go waste. ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படியே கனவு காணுறதை பார்க்குறேன். நான் பணம் வந்து கொட்டுறதை பார்க்குறேன். நடக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? Praise God.
அடுத்த வசனம் சொல்லுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வசனம், உன் கூடையும் உன் மாப்பிசரை தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு கூடையில் விசேஷம் இருக்கு, மாப்பிசரை தொட்டியில் நல்ல ருசியானது இருக்கு, ஆனால் அது வாய்க்கு வர மாட்டேங்குது. டாக்டர் சொல்லியிருக்காரு, அதை சாப்பிடாதப்பா, ஸ்வீட் சாப்பிடாதப்பா, சிக்கன் சாப்பிடாதப்பா, ஃப்ரை சாப்பிடாதப்பா. வேதம் சொல்லுது, உன் கூடையும் உன் மாப்பிசரை தொட்டியும் உன் ப்ரெஷர் குக்கரும் உங்கள் ஃப்ரையிங் பேனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. கவலை இல்லாமல் சந்தோஷமாக பிரியாணி சாப்பிடலாம். ஹல்லேலூயா. அன்லிமிட்டெட் பிரியாணி சாப்பிடலாம். ஹல்லேலூயா. நோ கொலஸ்ட்ரால், நோ சுகர். பிரியாணி மூக்கு மட்டும் சாப்பிட்டு, மூக்கு மட்டும் ஒரு ஐஸ்கிரீம். அதான் வேதம் சொல்லுது, உன் கூடையும் உன் மாப்பிசரை தொட்டியும். அது அங்கே இருந்து அதை நான் சாப்பிடலன்னு அது ஆசீர்வாதமா? ஹலோ ஹலோ இல்லை. நான் கூடையில் உள்ளதை, மாப்பிசரை தொட்டியில் உள்ள சாப்பாடு, ருசியான சாப்பாடை சாப்பிட்றதுக்கு ஒரே சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் என்னது? விசுவாசம். சொன்னது அம்மாக்கா கைதெடுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படி டாக்டர் சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் வசனத்தை கோட் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே நீதிமானுக்கு வர ஆசீர்வாதம் சொல்லிங்க, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் நான் நீதிமானாக இருக்கேன், ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தை நீ நிறைவேற்றுவீங்க விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே. ஆண்டவரே தடை இல்லாமல் ருசிகரமான சாப்பாடு நான் சாப்பிடணும், ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. கிவ் மீ. உரிமையோடு கேளுங்க, உங்க அப்பாட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உரிமையோட உங்க அப்பாட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த வாரத்தில் அந்த விடுதலை கொடுப்பார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை அதுதான். அங்கே போனேன், கீழே விழுந்த, கால் உடைஞ்சு போச்சு. ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ண, என்ன பாஸ்டர் உங்க ஆளை கண்ணா, கால் உடைஞ்சு அங்கே இருக்கேன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பத்திரமா போறதுக்கு, பத்திரமா வர்றதுக்கு ஒரே சொல்யூஷன் சிலுவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வருவார்கள். நாம என்னென்னமோ பண்றோம் அவங்களெல்லாம் விரட்டுறதுக்கு. வேதம் சொல்லுது, ஒன்னே ஒன்று நீங்க பாடணும், விசுவாசிக்கணும். சிலுவை நீ விசுவாசிக்கணும். உங்களை விரோதிக்கிறவர் உங்கள் பட்சமாய் வருவார்கள். உன்னை விரோதிக்கிறவரை தேடினாலும் நீ காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நிறைய சொன்ன நிறைய முகமெல்லாம் வேற மாதிரி இருக்கு. இப்ப அடுத்த வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். உன் களஞ்சியங்கள் எல்லாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். களஞ்சியம் வச்சிருக்கிறது ஆண்டவருக்கு விரோதம் நினைக்கிறோம். நான் பணம் சேர்த்து வைக்கிறது, நல்ல வாழ்க்கையை வாழ்வது ஆண்டவருக்கு விரோதம் நினைக்கிறோம். வேதம் சொல்லுது, நீங்க ஒரு பெரிய ஐஸ்வர்யன் ஆகணும், நீங்க ஒரு பெரிய லட்சாதிபதி ஆகணும், நீங்க ஒரு கோடீஸ்வரன் ஆகணும். உங்களுக்கு ஒரு களஞ்சியம் இல்லை. என்ன சொல்லுது? களஞ்சியங்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு களஞ்சியம் தான் பொக்கிஷம். இந்த களஞ்சியம் ஃபுல்லாக கோதுமை, இந்த களஞ்சியம் முழுவதும் ஓட்ஸு, இந்த களஞ்சியம் முழுவதும் ஆலிவ் ஆயில். ஆண்டவர் உங்களுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க அல்மாராக்களை, உங்க பீரோகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதுக்கு தேவை என்னது? இயேசு சிலுவையில் எல்லாம் செய்து முடித்துட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது, உன்னை பரிசுத்த ஜனமாக்குவேன். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நல்லா சோப் போட்டு குளிச்சு போய் கொஞ்ச தூரம் போனால் நாற்றம் வந்து துவங்கிறது வாழ்க்கையில், இல்லையா? நம்ம ஊர் அப்படிப்பட்ட ஊர். இதே போல தான் வாழ்க்கையும். நல்ல 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு காலை எந்திரிச்சு
காரியம் என்னது? நெகட்டிவாக பேசுறது. ஒரு வீட்டில் வேலை செய்கிற அம்மா வந்து அம்மாவை எல்லாம் கண்ணாபுனா திட்டுறது. 2 மணி நேரம் ஜபம் எங்கே போச்சு பரிசுத்தம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப முயற்சி பண்ணுற, தீய வார்த்தைகள் பேசக்கூடாது, நெகட்டிவ் வார்த்தைகள் பேசக்கூடாது, ஆபாசமான சிந்தனை வரக்கூடாது, எல்லாம் கஷ்டப்படுற. கஷ்டமே படாத, ஒன்னே ஒன்று செய், சிலுவை விசுவாசி. நீ தவறு செய்யும்போது ஒன்னே ஒன்று நினச்சிக்கோ, அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். நான் இப்போ அசுத்தமான காரியங்களை பாவங்களை செய்தனா நான் இயேசு கிறிஸ்துவ வாரில் அடிக்கிறேன். ஒரு சிந்தனை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் பேச்சு, உங்கள் சிந்தனை எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ட்ரை பண்ணுவீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உன்னை கண்டு ஜனங்கள் பயப்படுவார்கள். நாம் ஜனத்தை கண்டு பயப்படுறோம், பிசாசை கண்டு பயப்படுறோம். பிசாசு என்னை கண்டு பயப்படுதா, நான் பிசாசை கண்டு பயப்படுறேன்னா? 2 கூட நடக்குங்க. அது எதை பொறுத்து இருக்கு? சிலுவை பற்றிய விசுவாசப்பட்டிருக்கு. சிலுவையில் இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தார் விசுவாசித்தனா நான் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன். நான் விசுவாசிக்கலைன்னா பிசாசுக்கு பயப்படுவேன். 2 தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக நீங்க நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறது ஒன்னே ஒன்று, மலை. என்ன மலை? ஆசீர்வாத மலை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆண்டவர் தன்னுடைய நல்ல பொக்கிஷத்தால் வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார். நீங்க கையிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதிப்பார், நீங்க சிலுவையை விசுவாசித்தா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இயேசு சொன்னாரே, நான் நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்கதரிசனங்களையும் நிறைவேற்ற வந்தேன். சிலுவையில் நிறைவேற்றினார். யார் யார் சிலுவை விசுவாசிக்கிறோமோ நமக்கு நியாயப்பிரமாணங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்மை நோக்கி வருகிறது. ஹல்லேலூயா.